ஹலோ கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணுற மாதிரி ஃபீலாக இருக்குது. ஏன்னா 5 நாள் 6 நாள் ஒரு வாரம் கிட்ட ஆக போகுது வீடியோ போடாமல் இருந்து. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஊருக்கு கிளம்பி போயிட்டேன். ஊரில் அப்பத்தாக்கு உடம்பு சரியில்லைங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் நான் ஊருக்கு போயிட்டு இத்தனை நாள் வீடியோவும் போடல, ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா அப்படியே போட்டு ஒரு எமர்ஜென்சிங்கிறனால அப்படியே கிளம்பி போயாச்சு. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் என்னால் வீடியோ போட முடியல. சரி, ஓகே, அது இருக்கட்டும். அது ஒரு பக்கம் அப்படியே நவுத்தி வச்சிடலாம். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ட்ராகோ ரயூகாவோட ஒரு பேப்ளேட், அதுவும் அனிமி சீரீஸில் பார்க்காத பேப்ளேட். ரயூகா வந்து அனிமி சீரீஸ்னு சொல்லிட்டு ஒரு 3 பேப்ளேட் தான் யூஸ் பண்ணியிருக்கான். அண்ட் ஸ்பெஷல் வேரியண்ட்டாக இருக்க பல பேப்ளேட்ஸ் இருக்குது. அந்த பேப்ளேட்ஸில் என்னென்ன பேப்ளேட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கில் இருக்க ஒரு பேப்ளேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஒரு பேக் வந்து அந்த பேக்குள்ளே எக்கச்சக்கமான பேப்ளேட் இருக்கும். பட் நம்ம அந்த பேக்கில் இருந்து ஒரே ஒரு பேப்ளேட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த பேப்ளேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியோ எல்ட்ராகோ. அதுவும் சாதா மீடியோ எல்ட்ராகோ இல்லை, அல்டிமேட் மீடியோ எல்ட்ராகோ ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் கலரில் பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குல்ல, இதுதாங்க அந்த பேப்ளேட், அல்டிமேட் மீடியோ எல்ட்ராகோ ரஷ். பொதுவாக மீடியோ எல்ட்ராகோ பேப்ளேட்னாலே ஸ்பின் ஸ்டீல் பண்ணும், ஸ்பின் ஸ்டீல் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கும். பட் இந்த பேப்ளேடுக்கு ஸ்பின் ஸ்டீலே கிடையாது. ஏன்னா மேலே இருக்க லேயர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கால் ஆனது, அதுவும் ரெட் கலரில் இருக்குது. இந்த லேயர் வந்து பாக்கி இருக்க எந்த மீடியோ எல்ட்ராகோவோ இல்லாட்டி லைட்னிங் எல்ட்ராகோ எந்த எல்ட்ராகோவோட லேயர் கூடயுமே மேட்ச் ஆகாது. டோட்டலாக தனியாக இருக்கிற ஒரு எல்ட்ராகோ அப்படின்னு சொல்லலாம். இந்த எல்ட்ராகோ வந்து ஒரு ஸ்பெஷல் வேரியண்ட்டான எல்ட்ராகோ. மீடியோ எல்ட்ராகோவுக்கு அந்த டைமில், அந்த ஒரு மெட்டல் மாஸ்டர்ஸ் டைமில் ரிலீஸ் ஆன எல்ட்ராகோ அப்படின்னு கூட வச்சுக்கலாங்க. அண்ட் இந்த எல்ட்ராகோ ஈஸியாலாம் கிடைச்சிடாது, ரொம்ப 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 கஷ்டமாக கிடைக்கிற ஒரு பேப்ளேடு. அதுவும் ஸ்பெஷல் வேரியன்ட் பேப்ளேட். அந்த பேக்கில் தான் நமக்கு இந்த எல்ட்ராகோவே கிடைக்கும். அண்ட் மற்ற எல்ட்ராகோ மாதிரி இந்த பேப்ளேட் ஃபுல் அட்டாக் மட்டும் பண்ணாது, கொஞ்சம் ஸ்டெமினாவே மெயின்டைன் பண்ணும். காரணம் இந்த ஒரு டிப்பு தான். எனிவேஸ் கைஸ், இது ஒரு அட்டாக் டைப் பேப்ளேட். இந்த எல்ட்ராகோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு செம கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதை வச்சு சில பேப்ளேட்ஸ் கூட சண்டை போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ரயூகா ஃபேன்ஸ்லாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம லான்ச் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம், இந்த பேப்ளேடில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. இதாங்க டோட்டல் பார்ட்ஸ் சேவும். ஃபுல் ரெட் கலரில் இருக்குது, ரெட் அண்ட் பிளாக் கலரில் இருக்க ஒரு எல்ட்ராகோ பேப்ளேட். எல்லாமே ஒரிஜினல் பார்ட்ஸ் தான், காம்போ பார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரிஜினலாக அந்த பேக்கில் என்ன பார்ட்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம போட்டு வச்சிருக்கோம். நாட் அ காம்போ பேப்ளேட் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எல்ட்ராகோவோட ஃபேஸ் சிப்பு. பார்க்குறதுக்கு ஒரு ஒய்லட் கலரில் அண்ட் எல்ட்ராகோவோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்மையாகவே இருக்குங்க. ஸ்க்ராச்சஸ் லைட்டாக இருக்குது, ஏன்னா இது ஒரு யூஸ்டு பே அப்படிங்கிறனால. பட் அந்த டிராகனோட உருவம் வந்து பக்காவாக இருக்குது, அதுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகலை. செமையாக இருக்குது. அண்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கோடு இருக்குது, உங்களால் பார்க்க முடியும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு பார்க்கணும். ஸோ G3 G8 எஸ், இது G3 தான். அண்ட் அடுத்து லேயர் பார்க்க போகிறோம். இந்த லேயர் தான் இந்த பேப்ளேட்லேயே ரொம்ப யூனிக்கான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேப்ளேடுக்கு அல்டிமேட் மீடியோ எல்ட்ராகோ ரஷ் அப்படிங்கிறத வந்தது காரணமே, அல்டிமேட் மீடியோ எல்ட்ராகோன்னு வந்தது காரணமே இந்த லேயர் தான். பாக்கி இருக்க எந்த ஒரு எல்ட்ராகோவோட லேயரில் இருக்க எந்த டிஃப்ரென்ஸுமே இதுக்கு இருக்காது, சிமிலாரிட்டிஸ் இருக்காது. வித்தியாசமான லேயர். இந்த டிராகன் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பைக்காக கொடுத்துருப்பாங்க. இது வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்களா, ஒரு மேடு, ஒரு ஸ்டெப்பு மாதிரியே போகும், சின்ன சின்ன ஸ்பைக்காக இருக்கும். இந்த சைடும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆப்போனன்ட் பேப்ளேடை அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ணுறதுக்கான எல்லா கேப்பபிலிட்டியும் இதுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு அட்டாக்டிவ் பேப்ளேடுக்கு நிறைய ஷார்ப்பான ஸ்பைக்ஸ் இருந்தால் தான் அதை அட்டாக் பண்ணவே செய்யும். அப்போ தான் ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய அடி அது மேலே விழுகும். டிஃபென்ஸ் டைப்பு ஸ்டெமினா டைப் பேப்ளேடுக்குலாம் மேக்ஸிமம் லேயர் வந்து ரவுண்டாக தான் இருக்கும், ஒரு எப்படி கரெக்டான ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். ஏன்னா பேலன்ஸையும் டிஃபென்ஸையும் மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காண்டி. அட்டாக் டைப்பில் இந்த மாதிரி கண்ட மேனிக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த கோல்டு கலரில் இருக்க லைன் பார்த்தீங்களா, உள்ளே இருக்க டிசைன் டோட்டலாக நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி நான் எந்த பேப்ளேட்லையும் பார்த்ததில்லை. இப்படி ஒரு எல்ட்ராகோ பேப்ளேட் இருக்குதுங்கிறது எனக்கு ரீசெண்டாக தான் தெரிய வந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், பட் அது அந்த அளவுக்கு நல்லா இருக்குமாங்கிறது தெரியல. இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அது உண்மையில நல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத. இந்த பேப்ளேட் ஒர்த்து தானாப்பா மற்ற எல்ட்ராகோ பேப்ளேட்ஸ் கூட கம்பேர் பண்ண போகிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க முடியாது. அடுத்த வர வீடியோவில் நிறைய பேப்ளேட்ஸ் கூட எல்ட்ராகோ பேப்ளேட்ஸ் கூட சண்டை போட்டு பார்த்துக்கலாம். சரி, ஓகே, மேலே இருக்கிறத பார்த்தாச்சு. அண்ட் உள்ள கோடு கொடுத்துருக்காங்களா, அந்த இருக்குல்ல A1 அப்படிங்கிறது கோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்பவே புதுசாக இருக்குங்க, பழசு மாதிரியே தெரில, ரொம்ப கிளாரிட்டியாக, ரொம்ப யூஸ்டு மாதிரியே தெரில. பக்காவான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேப்ளேட் இப்போ கிடைக்கிறது ரொம்பவே ரேர் ஆயிடுச்சு. இப்போ வாங்கினாலும் ரொம்ப கஷ்டம் தான். அடுத்து பார்க்க போகிறது ஃபியூஷன் வீல். இந்த ஃபியூஷன் வீல் வந்து ஆக்சுவலாக மீடியோ எல்ட்ராவுக்கு எந்த ஃபியூஷன் வீல் இருக்குமோ, எப்படிப்பட்ட ஃபியூஷன் வீல் இருக்குமோ அதே மாதிரி இருக்க ஃபியூஷன் வீல் தான், வேறு எந்த டிஃபென்ஸுமே கிடையாது. ஒரு மீடியோ எல்ட்ராவில் இந்த ஃபியூஷன் வீல் தான் கொடுத்துருப்பாங்க. பட் அது வந்து கலர் சேஞ்சு, இது வந்து ரெட் அண்ட் டார்க் கலரில் ஒரு யூனிக்கான கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெயினாக வித்தியாசமாக வர்றது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு லேயர் வரும். அதுக்கப்புறமா முக்கியமாக வர்றது
இந்த பெர்ஃபார்மன்ஸ் சிப்பும் ஸ்பின் ட்ராக்கும் தான். ஸோ இது வந்து ஒரு லெங்க்த்தான ஸ்பின் ட்ராக்னு சொல்லலாம். இதையும் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஸ்பின் ட்ராக் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் இருக்க ஸ்பின் ட்ராக். ஸோ இந்த ஸ்பின் ட்ராக் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, எர்த்திகளுக்கு இது மாதிரி தானே ப்ரோ இருக்கும் அப்படிங்கலாம். எர்த்திகளுக்கு வந்து 3 ஸ்டெப் இருக்கும். பட் இதில் வந்து 2 ஸ்டெப் தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து எர்த்திகளோட ஸ்பின் ட்ராக் கிடையாது. அதை விட அந்த மாதிரி இருக்க ஒரு வகையான ஸ்பின் ட்ராக் தான். கொஞ்சம் லெங்த் அதிகம், பாக்கி இருக்க ஸ்பின் ட்ராக்கை விட இது கொஞ்சம் லெங்த் அதிகமாக இருக்கும். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பேலன்ஸையும் மெயின்டைன் பண்ணும். பட் ஃப்ளாட் டிப் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃப்ளாட்டான டிப்பு தான், ரவுண்ட் ஃப்ளாட் டிப்பு. பட் கொஞ்சம் ஷார்ப்பான டிப்பு. ஃப்ளாட்டை வந்து சின்ன இடத்துல தான் கொடுத்துருக்காங்க, அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற ரீசன்காண்டி. ரொம்ப ஒரு ஷார்ப் டிப்பாக கொடுத்தா அது ஸ்டெமினா டைப் பேப்ளேடாக மாறிடும். இந்த பேப்ளேட் வந்து ஸ்டெமினா டைப் இருந்துச்சுன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். சென்டரில் மட்டும் தான் நிற்பா. எல்ட்ராகோனால ஏறி அடிக்கிறவன் தான் எல்ட்ராகோ இருக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட பேப்ளேட் தான் இந்த எல்ட்ராகோ பேப்ளேட். ஸோ கைஸ் பார்ட்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. ரொம்ப பேசியாக மொக்க போட்டேன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு சண்டை போட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா வாய்க்கொள்ளது ஐ மீன் சண்டை போட்டு பார்க்காது. ஏய் மறுபடியும் கொளாடுறதுடா. ஒன்ஸ் மோர் சான்ஸ் கொடுங்க ப்ரோ, நான் கரெக்டாக சொல்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு சண்டை போட ஆரம்பிக்கலாம். டைட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சு. வாவ், செம்ம லுக்காக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு தரமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு டெமோ லான்ச் விட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ லான்ச் பண்ணலாமா? 3, 2, 1 அடி ட்ரிப். வாவ், ஃப்ளவர் பேட்டர்னுங்க பக்காவாக வருது இந்த பேப்ளேட்டில். பார்த்தீங்களா, இது ஒரு அட்டாக் டைப் பேப்ளேட் தான். பட் ஸ்டெமினாவை மெயின்டைன் பண்ணுறான். ரொம்ப பிகரஸாக சர்ரு புருன்னு அந்த மாதிரிலாம் சுற்றலை, ஒரு மீடியமாக சுற்றுறான். ஒரு அட்டாக் டைப் பேப்ளேடாக இருக்கிறான். ப்ளஸ் ஸ்டெமினாவே மெயின்டைன் பண்ணுறான். அண்ட் சென்ட்ரலில் நிற்கிற தலைமை என்ன இந்த பேப்ளேடோட மோடு மாறுதா இல்லாட்டி இப்படி தானா? ஆனால் நல்லா இருங்க. பட் இது ஒரு அட்டாக் டைப் பேப்ளேட் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்டெமினா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். ரொம்ப விகரஸாக அட்டாக் பண்ணுற ஃபோர்ஸ் கிடையாது. லைட்னிங் எல்ட்ராகோ மாதிரி கிடையாது, மீடியோ எல்ட்ராகோ மாதிரி கிடையாது, எல்ட்ராகோ டிஸ்ட்ரக்டர் மாதிரி அந்த ஒரு அட்டாக் பவர் இவன்ட்டே இல்லை. அதே நேரத்துக்கு கார்டியன் எல்ட்ராகோ மாதிரி பக்கா டிஃபென்ஸும் இவன் கிடையாது. இவன் வந்து யூனிக்னஸ் வேறு, ஒரு டோட்டலாக தலைவன் வேறு மாதிரி இருப்பான் இவன். அண்ட் சுற்றும் போதே தெரியுது வித்தியாசமான எல்ட்ராகோ. இந்த மாதிரி ஒரு எல்ட்ராகோ பார்த்துருக்கவே முடியாது. மேபி அனிமி சீரீஸில் ஸ்பெஷல் மூலாக யூஸ் பண்ணும்போது எல்ட்ராகோ வந்து பயங்கர ரெட் கலராக மாறும்ல, அப்போ வேணால் இந்த எல்ட்ராகோ இந்த மாதிரி இருக்குன்னு வேணால் சொல்லலாம். பட் அதுக்குன்னு அது வேறு இது வேறு. ஆனால் ஸ்டெமினா நல்லாவே இருக்குதுங்க. இவ்வளோ நேரம் ஆச்சு விடுக்காமல் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ தான் தலை மாறுறான் தலைவன். விழுந்துட்டான். பட் நல்லா இருக்குது ஆக்சுவலாக இந்த பேப்ளேடு. ஸோ கைஸ் இந்த பேப்ளேடு சுற்றுறதுக்கும் நல்லா இருந்துச்சு. அண்ட் பேட்டில் பண்ணுறதுக்கும் நல்லா இருந்துச்சு. என்னடா 2-3 பேட்டில்லேயும் அழுக்கு ஒட்டிக்கிச்சு. 2-3 பேட்டில் கூட இல்லை, ஒரே லான்ச் தானே விட்டேன். ஒரு லான்ச்லேயே கீழே இந்த ஸ்டேடியத்தில் இருக்க ஆளுக்கு வந்து அப்படி இதில் ஒட்டிக்கிச்சு. பட் அதை நம்ம க்ளீன் பண்ணால் போயிடும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருங்க. யூஸ்டு பேன்னு சத்தியமாக சொல்ல மாட்டாங்க. இதை வாங்கி யூஸ் பண்ணவங்க தெரியாதனமா அப்படியே லூட்டில் போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. நமக்கு அது எப்படியே வந்துருச்சு. ஆனால் ஒரு ரேரஸ்ட் பேப்ளேடில் இதுவும் ஒன்று தான். ஏன்னா இந்த பேப்ளேட்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் இந்த ஒரு காலகட்டத்தில். நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பேப்ளேட்ஸ். பட் ஸ்டில் அவைலபிளாக இருக்குது என்கிட்ட. நான் கொடுக்க மாட்டேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நானே ஒரு பேப்ளேட் கலெக்டர், எப்படி தாய்ப்பி கொடுப்பேன் உங்களுக்குலாம். ஸோ கைஸ் இதை வச்சு ஏதாவது ஒரு பேப்ளேட் சண்டை போடணுமே. பக்கத்தில் மெட்டல் பேப்ளேடே இல்லைங்க. இந்த சைடு ஃபுல்லாக பஸ்ட் பேப்ளேடாக இருக்குது. சரி ஓகே, ஒரு பஸ்ட் பேப்ளேட் எடுத்து லான்ச்சை விடுவோம். ஃபஸ்ட்டு இந்த லான்ச் பண்ணுறேன். ஏசிட்டாங்க விடுவோம். பவர்ஃபுல்லான லான்ச்சர், அதுவும் ரொம்ப லேட்டாக விட்றேன். பட் இருந்தாலும் டே என்னங்கடா இது, ஆனால் போங்கடாங்கிட்டு நான் இந்த லான்ச்சரில் விட்றேன்டா. இது எப்படி ஸ்டேடியத்தை கிழிச்சிட்டு போகிற மாதிரி சுற்றுதா. பட் அவன் வந்து ஸ்மூத்தாக சுற்றிக்கிட்டு இருந்தான். ஸ்டேடியத்தில் இடிக்கலை, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல. ஒரு மெலோடி பாட்டு மாதிரி, ஒரு சாந்தமான ஒரு எப்படி இந்த அனிமி சீரீஸில் இது இருக்குமே, எந்த மாதிரி தான் சொல்கிறது, அதாங்க சுசுமேல கூட ஒரு சாங் வருவேங்க, செம்மையாக இருக்குமே கேட்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்லோவாக ஒரு அழகாக சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் வந்து அன்ரேவல் சாங் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த சாங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. சப்போஸ் தெரிஞ்சிருச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கும் ஓகேப்பா, இதை தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும். ஸோ லான்ச் பண்ணலாம். 3, 2, 1 லெட் இட் ஸ்லிப். ஓகே, யார் ஜெயிக்க போகிறாங்கிறத கொஞ்சம் நேரத்தில் பார்த்துருவோம். அல்டிமேட் மீடியோ எல்ட்ராகோ ரஷ் ஜெயிக்குதா, அப்படி இல்லாட்டி ஏஸ் ட்ராகன் ஜெயிக்குதான்னு பார்த்துடலாம். ஆனால் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு அட்டாக்கும் பண்ணல, அதே நேரத்தில் ஸ்டெமினாவும் போகாமல் மெயின்டைன் பண்ணி சமாளித்து நிற்கிறான். உண்மையிலே ஒரு ஒர்த்தான பேப்ளேட் அண்ட் கிடைக்கிற ரேரஸ்டான பேப்ளேட் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம குறிப்பாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அஸ் எல்ட்ராகோ ஃபேனாக எனக்கு எல்ட்ராகோட எல்லா பேப்ளேடுமே வேணும். எல்ட்ராகோ ஃபேன்கிற ரயுகாவோட ஃபேனாக இருக்கனால எனக்கு ரயுகாவோட எல்லா பேப்ளேடும் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஒரு ஸ்பெஷல் லூட் மாதிரி அதை நான் சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபைனலாக ஒரு பாக்ஸில் இருக்குங்க.
சேஃபாக போட்டு வச்சிருக்கேன். அதில் எல்ட்ராகோ பேப்ளேட் மட்டும்தான் இருக்குது, ட்ராகன் பேப்ளேட் மட்டும்தான் இருக்குது. பட் அதில் ஒரே ஒரு எல்ட்ராகோ பேப்ளேட் மட்டும் குறையுதுங்க. ஸ்பெஷல் எல்ட்ராகோ பேப்ளேட் எல்லாத்தையுமே நம்ம வச்சிருக்கோம். ஆனால் நான் அதை உங்கள்கிட்ட இன்னும் காமிக்கிறேன். இப்போ அதிலேருந்து ஒன்னே ஒன்று அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன், ஐ மீன் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இந்த பேப்ளேட் தான். இது இல்லாமல் இன்னொரு பேப்ளேட் இருக்கும், அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க எக்கச்சக்கமான பேப்ளேட்ஸ்க்கு வந்து ஐ மீன் ஸ்பெஷல் வேரியண்ட்டில் இருக்க பேப்ளேட்ஸ் நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருக்கேன். ஆனால் இந்த எல்ட்ராகோவோட ஐ மீன் ரயுகாவோட ஒரே ஒரு பேப்ளேட் மிஸ் ஆகுது. அது ப்ரீ ஹைப்ரிட் எல்ட்ராகோ. அது மட்டும் கிடச்சிருச்சுன்னா நம்ம எல்ட்ராகோட கலெக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதை நான் தனியாக ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறேன். நியூஸ் கைஸ், இந்த வீடியோவில் தான் முடிஞ்சு. பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ see you on the next video. This is crafted by Dabba Manda. இனி அடுத்து வர வீடியோஸில் எக்கச்சக்கமான கண்டென்ட் பார்க்க போகிறீங்க. அண்ட் புதுசாக நம்ம ஒரு எப்படி சொல்கிறது பாக்கெட் கேமிங் அப்படிங்கிற ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் என்னோட பிரதர் வீடியோ போட்டு வருகிறான், வந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வீடியோட ஐ மீன் அந்த சேனலோட என்ன வாய்க்குள்ளது வளர்க்கத்தை விட பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அந்த ஒரு சேனலில் பல வகையான வீடியோக்கள் இனியும் வர இருக்கிறது. ஒரு பிசி வேறு பில்ட் பண்ண போகிறோம். அந்த பிசி பில்டிங் வீடியோ இந்த சேனலில் வரும். ஸோ இது வந்து நியூ வகையான அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, அந்த ஒரு காஸ்ட்லியான அமௌண்ட்டுக்கு நான் பிசி பில்ட் பண்ணதும் கிடையாது. நான் இது வரைக்கும் என்னோட +2 படிக்கும்போது ஒரு பிசி வாங்கி கொடுத்தாங்க. அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறதுனால கோடிங்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி வீட்டில் கெஞ்சி கூத்தாடி வாங்கின பிசி. அதுவும் 12,000 ரூபாய்க்கு அந்த டைமில் வாங்கினது. ஒன்றும் பண்ண முடியாது. அதிலேருந்து சின்ன சின்ன அப்கிரேட் பண்ணி தான் இப்போ எடிட்டிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவே இப்போ செத்து போகிற நிலமையில போயிடுச்சு. எடிட்டிங் தாங்க மாட்டேங்குது. ஸோ நல்ல ஒரு எடிட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னாலையும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பெட்டரான இதை விட நல்ல ஒரு குவாலிட்டியான வீடியோ இல்லை டிஃப்ரெண்ட்டான வீடியோ இல்லாட்டி ஒரு கேமிங் வீடியோ இந்த மாதிரிலாம் பண்ணணும்னா ஒரு பெட்டரான ஒரு பிசி வேணும். ஸோ அதுக்காண்டி ஒரு பெட்டரான பிசி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த மந்தில் அந்த வீடியோவும் வரும். நிறையா பேசிட்டேல. எனிவேஸ் ஓகே, நம்ம எதுக்கு நமக்குள்ளே என்ன நிறைய பேசி அப்படி ஜாலியாக இருப்போம் அப்படிங்கிறனால தான். ஸோ கைஸ், டாடா பை பாய். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா. இனி வீடியோ கரெக்டாக வரும். இனி கரெக்டாக வரலாட்டி தூக்கி போட்டு மிதிங்க. என்ன நானே சொல்கிறேன், தைரியமாக இருக்கேன். அட்ரஸ் கொடுக்குறோம், நான் வந்து மிதிக்கிறேன். அந்த அளவுக்கு வேணாம், அந்த அளவுக்கு வன்மம் வேணாம். ஒரு நார்மலான ஒரு வன்மம் இருந்தால் போதும். ஓகே, ஸோ டாடா.